கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், ஒருவேளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருந்தால், கர்த்தர் நம்மளை பெருக பண்ணியிருந்தால், எந்த சூழ்நிலையிலையும் இது என்னுடைய திறமை, இது என்னுடைய ஞானம், அதனால தான் நான் சம்பாதித்தேன் என்று இருதயத்தில் கூட சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். வெளியரங்கமாக இல்லை, இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லக்கூடாதான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் சாமர்த்தியம், என்னுடைய டேலண்ட், என்னுடைய அறிவு அப்படி சொல்வதை தேவன் விரும்பவில்லை. அதுக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். இது எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறதாம். கீழ்வசனம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவரே கர்த்தர் தானே. இவ்வளோ தூரம் நம்மளை ஆசீர்வதித்து ஒன்றில்லாமல் பிறந்த தாயின் வயிற்றிலே நிர்வாணியாய் வந்த நம்மை இம்மட்டுமாய் தாங்கி சுமந்து ஏந்து தப்புவிக்கிற தேவன் கர்த்தர் தானே. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை கனப்படுத்த நம்ம முற்படணும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த பொருள்களினாலும் தேவனை நாம் கனப்படுத்தணும். இது தேவனால் வந்தது, இது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவால் வந்தது என்பதை சொல்ல நாம் பழகணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். என்றைக்கும் நமக்கு அந்த பெருமை வந்துடக்கூடாது. சிலர் பாருங்கள், குடும்பத்தை நடத்துறதுல ஒரு பெருமை இருக்கும். என்னால் தான் அந்த குடும்பம் நடக்குது, நான் இல்லைன்னா அந்த குடும்பம் அவ்வளவுதான், நான் இல்லைன்னா இவங்களுக்கு திருமணமாக இருக்காது, நான் இல்லைன்னா ஒரு வீடு வாங்கியிருக்க மாட்டார், நான் இல்லைன்னா இடம் வாங்கியிருக்க மாட்டார், இப்படி ஒரு பெருமை இருக்கும். நீங்கள் அது வாயில் அறிக்கை பண்ணுற கூட சொல்லலை, இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாதான். இது இயேசுவால் வந்தது, இது கர்த்தரால் வந்தது, இது அவருடைய பெரிதான கிருபை என்று ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. எத்தனையோ பேர் இந்த நாளை காணலைங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை தரிசித்து கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதனால் இனி ஒரு காலம் அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவையே நாம் சார்ந்திருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இது வரைக்கும் நாங்கள் அப்படி சொல்லியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. இனி நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது சுவாமி. எங்கள் பிள்ளைகளை பற்றி நாங்களே பெருமையாக பேசக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கிருபைப்பா. எங்கள் அறிவு ஞானம் ஒன்றும் இல்லை சுவாமி. எங்களுடைய நீதியெல்லாம் கிழிந்த நாரையும் ஆண்டவரே அழுக்கான கந்தை போல் இருக்கிறது சுவாமி. இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உடைய பிரசன்னத்தினால் நடக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.